சொன்னார் நிக்கதேமுக்கிட்ட, காற்று எங்கேருந்து வருது எங்கே போகுதுன்னு தெரில, ஏன்னா காற்றை பார்க்க முடியாது. ஆனால் காற்று அடிக்கும்போது இலைகள் அசைகிறத பார்க்குறோம், அந்த கிளைகள் அசைகிறத பார்க்குறோம். அதை பார்க்கும்போது காற்று இருக்குது, அடிக்குதுன்னு தெரியுது. எந்த திசையில் அடிக்குதுன்னு கூட தெரியுது, ஏன்னா அந்த திசையில் தான் இது நகருது பார்க்கிற காரியங்கள். அப்போ பயம் ஒரு ஆவிக்குரிய சக்தி, அதை பார்க்க முடியாது. ஆனால் அந்த பயம் கிரியை செய்யும்போது அது ஒரு மனுஷனிலே கிரியை செய்கிறது என்கிறத பார்க்கலாம். எத்தனையோ பேர் பயந்து 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 இந்த பயம் கடைசியில் முத்தி அவர்களை ஆட்கொண்டு மனநிலை மருத்துவமனையில் போய் சேர்ந்துடுறாங்க. ஏன்னா அவர்களால் நார்மலாக இருக்க முடியல, ஃபங்க்ஷன் பண்ண முடியல. யாராவது ஒருத்தர் தான் அவர்களை தினந்தோறும் மருந்து மேனேஜ் பண்ணி ஆகணும். ஏன்னா பைத்தியம் பிடிக்க வச்சிருச்சு பயம். பயம் பொல்லாதது பாருங்கள், மனுஷனை எப்படி எப்படிலாம் அழிக்கணுமோ அழிக்குது, முடக்கி போடுது, அவனை வேலை செய்ய முடியாமல் ஆக்குது. நல்ல வேலை செஞ்சு தொழில் செஞ்சு நல்லா சம்பாதிச்சிருந்தவனை தோல்வியில் ஆக்குது. அவன் கையிட்டு செய்கிறதெல்லாம் தோல்வியில் போகுது. ஏன்னா உள்ள பயம், கையை வைக்கும்போதே பயந்துட்டு தான் வைக்கிறான். அந்த பயம் அவனை ஆளுகிறது. ஒருத்தனை அழிக்கணும்னு நினச்சா அந்த ஒரு பயம்ன்ற ஒரு சக்தியே போதும், அழிச்சிரும். எத்தனை பேருக்கு வழங்குது? நல்லா வழங்குது பாருங்கள். யாரை வழங்கலன்னு இவ்வளோ நேரம் விசுவாசத்தை பற்றி பேசினா யாருக்கும் வழங்காது, இது நல்லா வழங்குது. ஏன் இன்னும் சொல்கிறேன், பயம் எத்தனையோ பேருடைய இருதயம் நல்லா டிக்கு டிக்குன்னு அடிச்சிட்டு இருந்து பர்மனெண்ட்டாக நின்னே போயிடுச்சு. பயத்தினால உயிரே போயிருக்குது எத்தனையோ பேருக்கு, இல்லையா? அதுதானே உண்மை. அப்போ அது நமக்கு எவ்வளோ நல்லா விளங்குது. அப்போ நான் சொல்லுகிறேன், பயம் விளங்கிருச்சு, விசுவாசத்தை விளங்கிங்க. பயம் சரீர சுகத்தை சீர்குலைக்குமானால், பயம் உங்களை நடுநடுங்க வைக்குமானால், பயம் உங்களுடைய இருதயத்தை படபடப்புக்குள்ளாக்குமானால், பயம் உங்களுடைய சுகத்தையெல்லாம் கெடுத்து உங்களை நாசமாக்குமானால், பயம் உங்கள் உயிரை கூட பறிக்குமானால், நான் சொல்லுகிறேன், விசுவாசம் சுகவீனமாக இருக்கிற உங்கள் இருதயத்தை சுகமாக்க முடியும். ஏன்னா விசுவாசம் வேற ஒன்றும் இல்லை, பயத்தை மாதிரியே ஆப்போசிட் சக்தி. இது பாசிட்டிவ் சக்தி. இது சீர்குலைந்து கிடக்கிற, கெட்டு போயிருக்கிற, சுகவீனமாய் கிடக்கிற சரீரத்தை அது எழுந்து நிற்க பண்ணும். எழுந்து படுக்கை எடுத்துக்கூட நடக்கிறான். சொன்னது அப்படியே நடக்கும். ஏன்? பயம் சீர்குலைக்க முடியுதுன்னு நம்புகிறோமே. நான் சொல்லுகிறேன், விசுவாசம் சுகமாக்க முடியும்னு நம்புறீங்களா? பயம் சரீரத்தை கெடுக்க முடியும்னு நம்புகிறோமே, சுலபமாக நம்புகிறோம். ஆமாங்க, பயந்து தான் அப்படி ஆயிட்டாருன்றோம், பயந்து தான் மென்டல் ஹாஸ்பிட்டலில் வந்தாருன்றோம், அதெல்லாம் நம்புகிறோம். ஆனால் நான் சொல்லுகிறேன், விசுவாசத்தினால சுகமாக முடியும்னு நம்புறீங்களா?